டேய் பத்ரு, அங்க பாத்தியா கார் ஷோரூம்? வாடா போய் காரை வேடிக்கை பார்க்கலாம். ஹலோ சார், ஐ அம் ஹாரி. இருந்துட்டு போ. ஐயா மோட்டு, ஹீஸ் பத்லு. அப்புறம் இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்களா? எஸ் எஸ், we are from India. யூரோப் ட்ரிப்புக்காக கிளம்பி வந்திருக்கோம். ஓஹோ, நானும் இந்தியால இருந்து தான் வந்திருக்கேன். அதுவும் தமிழ்நாடுங்க, தமிழ்நாடு. நீங்க எந்த கார் வாங்க விரும்புறீங்க? நோ 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 நோ, நாங்க இங்க வந்ததே ஒன்லி வேடிக்கை, சைட் சீயிங்காக வந்தோம். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஊர்ல காரோட சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கார் பிசினஸ் ரொம்ப மோசமா இருக்கு சார். இங்க காரோட சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அட அட, என்ன பண்றீங்க? நீங்க இப்படி பிசினஸ் பண்ணா அப்படிதான் சார். என்ன சார் நீங்க வேற எப்படி பிசினஸ் பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்க. அவ்வளவுதானே, இப்ப நீங்களே பாப்பீங்க. வாங்குங்க வாங்குங்க காரு, கலர் கலரா இருக்குது இங்க காரு, விதவிதமான விலையில இருக்குது காரு. வாங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காய்கறியா விக்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணா என் வேலையா போயிடும். யாராவது காரை இந்த மாதிரி விப்பாங்களா? ஆனா இதுல பிரச்சனை என்னங்க உங்களுக்கு? கண்டிப்பா கார் வாங்க யாராவது வருவாங்க பாருங்க. ஹாய் எவரிபடி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நியூ கார் வாங்க நான் இங்க வந்திருக்கேன். சொன்ன மாதிரியே வந்தாரா கஸ்டமர்? என்னாலதான் இவரு உள்ளேயே வந்திருக்காரு, அதனால லெட் மீ ஹேண்டில் ஹிம். என்ன பண்றீங்க நீங்க? காரை பத்தி என்னதான் தெரியும் உங்களுக்கு? எல்லாம் தெரியுங்க. வெயிட் வாட்ச், நான் டீல் பண்ணிக்கிறேன், அமைதியா இருங்க. ஹலோ, மை நேம் இஸ் மோட்டோ. சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த மாதிரியான கார் வேணும் ஓட்டருக்கு? ஹாய், ஐ அம் எடி. ஓகே மிஸ்டர் எடி, என் கூட வாங்க. காரை பத்தின எல்லா டீடைலையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கார் இருக்கிறதுல சூப்பரான காரு. வெளிய பார்க்கறத விட உள்ள நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். ஆட்டோமேட்டிக்ல நல்ல வேகமா ஓடக்கூடிய காரு. பெட்ரோல் இல்லனாலும் பரவாயில்ல, பல கிலோமீட்டர் ஓடும். ஓ ஓ ஓ, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த காரை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போட்டுமா? காரை நான் தனியா டிரைவ் பண்ண விரும்புறேன். அப்புறம் நான் ஒரு சேஃப்டிக்காக இந்த செக்கை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். எவ்வளவு அமௌண்ட் எழுதணும்? அமௌண்டா ஒரு 1.5 லட்சம் போட்டு கொடுங்க போதும். ஓகே, நோ ப்ராப்ளம். இத புடிங்க. எப்படி? ஐயோமா, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்ன கூட அவர் திரும்பி வரல? அட கடவுளே, அவருக்கு எதுக்கு கார் கொடுத்தீங்க? கூடவே ஒருத்தர் போயிருக்கணும்ல. இப்ப என்ன பண்றது? எங்க அவர் தான் தனியா போகணும்னு சொன்னார்லங்க, அதுக்கு பதிலா தான் அவருக்கு கையில செக்க கொடுத்துட்டு போயிருக்காருல, புடிங்க. அச்சச்சோ, என்னோட வேலை போக போதே. என்ன பண்றது? இந்த செக்கும் பாஸ் ஆகாது, அவரும் திரும்பி வர போறது இல்ல. இப்ப நான் தான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும். கார் திருடனா? நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நாங்க தேடி பிடிச்சு கொண்டு வரோம். எங்க கிட்ட இன்ஸ்பெக்டர் சிங்கம் இருக்காரு. ஆமா சொல்லுங்க. ஐயோமா, the name is சிங்கம். இந்த சிங்கத்தோட கைப்பிடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். அதாவது ஏன் பாசிபிள். அம்மா எப்படி? அட, என்னோட 2வது காரும் போயிடுச்சு. ஹாய், என்னங்க இது? பிராண்ட் நியூ கார். அப்புறம் இதோட பேப்பர்ஸ் எதுவும் என்கிட்ட இல்ல. ஓஹோ, டோன்ட் வரி, நானே இந்த பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். பை பை பை. வெயிட்டர், 1 காஃபி. ஓ நோ, அவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? பத்துல அரைச்சட்டோ சுச்சு வருதுடா எனக்கு. நீங்க இங்கே உட்காருங்க, வந்துடுறேன். அப்பா, என்ன அர்ஜென்டா வருது? எங்க போறது? அட, நீயா இங்கயா? நீ எனக்கு மோசமான ஒரு காரை கொடுத்துட்ட. வரும்போது 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த கார் நின்னு போயிடுச்சு. இன்னைக்கு என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கு. கரெக்ட் டைம்க்கு அவளால போய் சேர முடியாது. அவ ஃபெயில் ஆயிடுவா. உங்களுக்கு நான் உதவி பண்றேன், அந்த கார் எடுத்துக்கோங்க. அந்த கார் வேகமா போங்க. நீங்க ரொம்ப நல்லவர். உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு ஃபெயில் ஆகவே மாட்டா. தேங்க்யூ சார். சரி, உங்க வீடு எங்கங்க இருக்கு?
10 கிலோமீட்டர் தாண்டதும் ரோட் சைட்லயே ஒரு பங்களா இருக்கும். அங்க வந்தீங்கன்னா இந்த காரை நீங்க எடுத்துக்கலாம். கீ ப்ளீஸ். இதாங்க பிடிச்சுக்கோங்க. தேங்க் யூ வெரி மச் சார். இருக்குங்க. பாய் பாய். பாத்ரூம். இந்த காரை இப்ப யாரு எடுத்துட்டு போனாங்க? சாப்பாடி. அட பத்ரு, இன்னைக்கு நான் மிகப்பெரிய புண்ணியமான வேலையா பண்ணிருக்கேன்டா. அடே மோட்டோ, இப்ப மறுபடியும் நீ என்ன காரியம்டா பண்ணிருக்க? அட பத்ரு, நாம தானே தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருந்திருக்கோம். நம்மள விட அவரு தான் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு தெரியுமா? அவரோட பொண்ணுக்கு எக்ஸாம் இருந்துதான்டா. அப்புறம் நாம கொடுத்தோம்ல காரு, அது ஓடவே இல்லையா, சீக்கிரமாவே நின்றுச்சான். அது ரோட் சைடா நிப்பாட்டிட்டாராம். அடே மோட்டோ, இப்ப அந்த ஆள் எங்க இருக்காரு? அட இருடா, நான் அவருக்கு என்னோட காரை கொடுத்து அனுப்பியிருக்கேன்டா. அவரோட பொண்ணு எக்ஸாம் எழுதின மாட்டா, அதுக்கு கூட்டிட்டு போயிருக்காருடா. என்னது? அடே நீ என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்திருக்க? அவரு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இன்னொரு காரையும் ஆட்டையை போட்டு போயிட்டாரு. மோட்டு சார், என்னோட கார் எங்க? ஏங்க உங்களுக்கு செக் எழுதி கொடுத்தாருலங்க, ஒரு நல்ல திருடரு. அவரு தாங்க இந்த ரெண்டாவது காரை தூக்கிட்டு போயிட்டாருங்க. என்ன? நீங்க முதல்ல எந்திரிக்க, கவலையா படாதீங்க. அதால நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். போச்சு, இதோட என் கதை முடிஞ்சது. இன்னைக்கு ஒரே நாள்ல உங்களால 2 கார் திருடு போயிடுச்சு. ஐடியா. மோட்டோ வா, பைக்ல போய் அவரை ஃபாலோ பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், இப்போ இதை எடுத்துட்டு போக போறீங்களா? ஆமாயா, இது எடுத்துட்டு போனதாயே உன் காரை எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வர முடியும். வாங்க. ஐயோம்மா. அடே மோட்டோ, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வா. இந்த பைக் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குதேடா. அது ஸ்டார்ட் ஆகல, பரவாயில்லடா. அது என் பைக் இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே. போலாம் ரைட். அட இருங்கப்பா, என்ன விட்டுட்டு போறீங்க? என்னைய கூட்டிட்டு போங்கப்பா. சீக்கிரமா அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. பாத்துக்கோ. எங்க போனாரு? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, நான் வந்துட்டேன்ப்பா. ஐயா, உன்கிட்ட ஃப்ளையிங் ஹெல்மெட் இருக்கும்போது எதுக்கு எங்களை பைக் ஓட்ட சொல்லி வெறுப்பேத்துன? மட்டும் என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இன்னைக்கு என்கிட்ட ஒரே ஒரு ஹெல்மெட் தான் இருந்தது. சரி, இதுல போய் புடி. வந்துட்டேன்டா. கார் திருடா, எங்க போனாலும் உன்னால தப்பிக்க முடியாது. தேங்க்யூ மோட்டு சார், தேங்க்யூ வெரி மச். ஒரு கார் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த காரும் கண்டிப்பா கிடைச்சிரும். அவர் இந்த ஊர்லயே மிகப்பெரிய கார் திருட. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க அவர் எங்களுக்கு பிடிச்சு கொடுத்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அவரு இதே மாதிரி எத்தனையோ கார்ஸ் திருடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா என்ன ஒருத்தர் பிடிச்சு கொடுத்துட்டாரு. நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களை பழி வாங்க போட மாட்டேன். எங்களை நீ பழி வாங்கவே முடியாது. ஏன்னா இன்னும் 2 நாள்ல நாங்க எங்க ஊருக்கு போயிடுவோமே, அங்க நீ வர மாட்டியே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.